சமீபத்தில் இந்த நபர் எங்க போனாருன்னா விவாதம் பண்ண போனார். யாரிடத்துல விவாதம் பண்ண போனாரு? ஒரு கிறிஸ்துவ ஃபாதர்கிட்ட விவாதம் பண்ண போனார். விவாதத்துல என்ன பண்ணாரு இவரு? அந்த கிறிஸ்துவ ஃபாதர்கிட்ட ஒரு பாட்டில் எடுத்து வச்சார். என்ன பாட்டில் அது? விஷம், நஞ்சு. இதை சாப்பிடுங்க அப்படிங்கிறார். நீங்க உண்மையான கிறிஸ்துவர் தானே? உண்மையான கிறிஸ்தவராக இருந்தால் நஞ்சை அவர் உண்டால் அவர் சாக மாட்டார் என்று உங்களுடைய பைபிள் சொல்லுகிறது அல்லவா? எனவே நீங்கள் உண்மையானவராக இருந்தால் இதை குடியுங்கள் என்று சொன்னார். விவாதம் பண்ற லட்சணமா இது? இப்படிலாம் விவாதம் பண்றதா? இப்படி சகட்டு மேனிக்கு அந்த கிறிஸ்துவ ஃபாதர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, ஒரு 7 பேரித்த பழத்தை எடுத்து வச்சு, இந்தாங்க உங்க அஜுவாண்டு, உங்க ஹதீஸ் கிதாபில் வருதா இல்லையா, அஜுவாண்டு ஒரு ஹதீஸ், ஒரு பேரித்த பழம் அது இருக்குது, அதை நீங்க சாப்பிடுங்க. இதை நீங்க சாப்பிட்டுட்டு நீங்க நஞ்ச சாப்பிடுங்க, நீங்க உயிரோட இருக்கிறீங்களான்னு பார்ப்போம். ஏனென்றால் உங்கள ஹதீஸ்ல இருக்கா இல்லையா, புகாரியில இருக்கா இல்லையா, ஒரு மனுஷன் இந்த அஜுவாவை பேரித்த பழத்தை சாப்பிட்டால் அதுக்கு பிறகு நஞ்சு குடித்தா அது அவனை பாதிக்காது, நஞ்சு பாதிக்காதுன்னு புகாரியில இருக்கா இல்லையா? அப்படியானா நீங்க உயிரோட இருக்கிறீங்களா பார்ப்போமே அப்படின்னு கேட்டான். இவனுக்கு கிறுக்கு பிடிச்சு நான் பைபிள் சொல்றேன், நீங்க அத மாதிரி திருக்குரான் தானே சொல்லணும், நீங்க ஏன் ஹதீஸ்னு வர்றீங்கன்னு இப்படி கேட்கலாம். அந்த ஆள் சொல்லிட்டான், குரானும் உங்களுக்கு வேதமாக இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக ஹதீஸும் உங்களுக்கு இருக்குது, அதை நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு கேட்டான். பிடிச்சிட்டான். நீங்க நம்புறியா இல்லையான்னு கேட்டான். அதுக்கு இந்த ஆள் பார்த்தான், ஆஹா மாட்டிக்கிட்டோமே என்று சொல்லிட்டு உடனே என்ன சொன்னா, அந்த ஹதீஸ் தான் இட்டு கட்டப்படுது, அன்னைக்கே சொல்லிட்டோமேன்ட்டான். அந்த ஹதீஸை இட்டு கட்டப்பட்டதான். இப்ப உணர்வு பத்திரிகையில வச்சிருக்கிறேன், அந்த உணர்வு கையிலே வச்சிருக்கிறேன். அந்த உணர்வுல என்ன கேட்கலாம் தெரியுமா? அஜுவா என்பது அதை சாப்பிட்டால் அது நஞ்சு பாதிக்காது என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, ஓ ஆலிம்களே, நம்மளை பார்த்து அவன்கிட்ட போய் பேச வேண்டிய மேட்டரா? எவட கிறிஸ்தவன் சொல்றது நம்மகிட்ட வந்துகிட்டு, ஓ ஆலிம்களே, அஜுவா என்கிற ஹதீஸ் அது இருக்குதல்லவா, அதை சாப்பிட்டா நஞ்சு பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கலானால் நான் சொல்றேன், அந்த நீங்க அஜுவாவை சாப்பிட்டுட்டு நஞ்ச சாப்பிட்டு உயிரோட இருக்கீங்களா பாப்போமா? விவாதிக்க தயாரா? அதை சந்திக்க தயாரா? அப்படி